மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சாட்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம தாய் கிழவி படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படம் தேட்டரில் பார்க்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கேட்ட வரைக்கும் ரிவ்யூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேட்டரில் போய் உட்காந்ததும் அரை மணி நேரம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு. என்னடா அது, அதாவது அந்த கிழவியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா நமக்கே கடுப்பு தான் ஆச்சு. அப்புறம் இது எப்படி ஒரு மெயின் கேரக்டரை வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பவுனு தாயி கேரக்டர்ல வர நம்ம ராதிகா சாகர கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் மருமகன் எல்லாரும் சொத்தை பிரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 160 பவுன் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு நகைக்கடைக்காரர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அதுலேருந்து இவங்க எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வந்துடணும், அந்த தங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அதை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கதை நவருது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக நிறைய நல்ல மெசேஜ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் நம்ம என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி நம்ம காப்பாற்றி ஆகணும். வயசாகிடுச்சு, பெரியவங்க 85 வயசு ஆயிடுச்சு, 75 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் என்ன ஆகிடப்போகுது உயிரோடு இருந்து. ஸோ அந்த மாதிரி நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக நினைக்கக்கூடிய ஆளுங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த படம் மூலியமாக க்ரியேட் ஆகும். அண்ட் இனிமேல் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் வராத அளவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தோட நடுவுலையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட மெயின் மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா விமனுக்காக தான். அதாவது விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நீட்டாக பேசின படம் இது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டிபெண்ட்டாகவே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும், சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அது மூலயமா நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளோ சிக்கனப்படுத்தி நம்ம சேர்த்து வச்சு அது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டாக வரும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படத்தில் வர எல்லா சீனுமே சொல்லிட்டா மேபி பார்க்காதவங்க சில பேர் இப்போ போய் பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காது. ஸோ சில விஷயங்களை இதில் நான் சொல்லலை. படத்தில் என்னதான் இவ்வளோ மெசேஜஸ் இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு போன விதம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஜானர் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. மெயினாக நம்ம சிங்கம் புலி ஒரு கமல்ஹாசன் ஃபேன், ஒரு பக்தனாக வராரு. ஸோ அவர் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே ரொம்பவே சிரிக்கும்படி இருந்துச்சு. நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ராதிகா அப்படிங்கிற பேரை கேட்டால் உங்களுக்கு இந்த தாய் கிழவியில் வர அந்த கேரக்டர் தான் ஞாபகமே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற யாருமே இந்த அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் வர ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75/5. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட, மெயினாக வீட்டில் லேடிஸ், ஈவன் வயசானவங்க இருந்தால் கூட கூப்பிட்டு போய் பாருங்கள். யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் எல்லாருமே சந்தோஷமாக வருவீங்க.